என்னதாங்க நடக்குது இந்த ஊர்ல? இந்த நாடு எதை நோக்கிதான் போகுது? வேற எங்க பெட்ரோல் டீசல் வாங்கதான் போகுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னமோ நாளைக்கே உலகம் அழிய போற மாதிரியும் சில மக்கள்லாம் கேன்லயும் வாட்டர் டேங்க்லயும் பேரல்லையும் பெட்ரோல் அண்ட் டீசல்ல ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு போறாங்களே, ஏன்? பெட்ரோல் திடீர்னு காலியா போயிட்டா நீ அவன் வீட்டுல இருந்து எடுத்து கொடுப்ப. அட போப்பா. புரியுது, இந்த கேனா வாங்கினா மத்த மக்களுக்கும் பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து ஷார்டேஜ் ஆகும் அப்படின்னு மக்கள் பயந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த கேனா வாங்குறாங்களே, அவங்க பிளாக் மார்க்கெட்ல எங்க அதை போய் வித்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை கண்டிப்பா வரதான் செய்யுது. மக்களே, உங்களை நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது தான். இருந்தாலும் இந்த கேனா வாங்காம உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டீங்கன்னா மற்ற மக்களுக்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பல பெட்ரோல் கேட்கல, அத 2 5 லிட்டர் பெட்ரோல் கேன்ல வாங்கிட்டு வந்திருக்கா. இது இந்த 10 லிட்டர் டீசல் கேன் பக்கத்துல வைக்கிறேன், எடுத்துக்கோ, சரியா? ஸோ மக்களே, ஜோக்ஸ் அப்பார்ட், கண்டிப்பா இது ஒரு சீரியஸான விஷயம் தான். ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க 2 பேருமே வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, நம்ம கிட்ட போதுமான அளவு ஃபியூல் இருக்கு. ஸோ மக்கள் யாரும் பேனிக் ஆக வேணாம், பேனிக் ஆகி நிறைய பல்கா வாங்கி ஆர்டிபிஷியல் ஷார்டேஜ் ஏற்படுத்திடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இது சொன்னதுக்கு அப்புறமும் சில மக்கள் பல்கா தான் வாங்குறாங்க. அதுலயும் சில பேர் வந்து பல்கா வாங்கி அதை பதுக்கி வச்சு மிஸ்யூஸ் பண்ணி பிளாக்ல விற்கவும் ட்ரை பண்றாங்க. இந்த சோஷியல் மீடியால இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி நிறைய ஃபேக் ஐடிஸ் வந்து ஒரு ஃபேக் ஹேட்ரட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த டைம்ல தான் நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.